கடவுள் கூட நிறைய பேசுறது. என் தனிமையெல்லாம் இறைவனோட தான். இறைவா அப்போ சரி நீ தானே எனக்கு அப்போ, இல்லை வேறு யாரும் எனக்கு இல்லையே. நிறைய அது பேசுறதுன்னா அது அந்த குழந்தைக்கே தெரிஞ்ச மொழி. அது பேசும், எதுவும் பேசாது. ஆனால் இது என்ன பண்ணோம், அங்கேருந்து யாரும் பேச போகிறதில்ல. இறைவன் பேசலாம் மாட்டான், புரிய வைப்பான். நீங்கள் நினச்சக்கூடாது ஆசிரியரியாக அவரெல்லாம் பேசுவார்னா சாமியாரெல்லாம் புழுறானுங்க. இறைவன் எந்த காலத்துலையும் பேச மாட்டான், ஆனால் உணர்த்துவான். இப்படி தான் இருந்தால் உன்னால் வரமாட்டான். உனக்கு தான் தெரியுமா அவன் ஏன் வரணும், அதனால் உனக்கு தெரியாது. இறைவா எனக்கு எதுவும் தெரியாது. அடிக்கும் போதே வாங்கிட்டேன்னு வச்சுக்க, 4 வாட்டி அடிட்டான் அவன், பரவாயில்ல வாங்கினேன்னா அதுக்கப்புறமா உனக்கு பரிசு இருக்குது. நல்லா அப்படிலாம் வாங்கினவனே வந்துட்டுக்கிறேன். ஏன்டா டே என்னை இப்படிலாம் பண்ணுறேன்னா அப்புறம் பார்த்துது, தம்பி உன்னை நான் விடவே இல்லைடா, நான் என்ன பண்ணவே இல்லை, நீ என் புள்ள, அதனால் என்ன பண்ண மாட்டேன், நான் அந்த பக்கம்லாம் அனுப்ப மாட்டேன். நீ பெருசாக அதுக்காகவோ இதுக்காகவோ இங்கே ஒன்றும் வரல. உனக்கு என்னத்துக்கு இந்த நதி எதுக்கு ஓடுது, இந்த காற்று ஏன் அடியுது, ஏன் நெருப்பு இருக்குது, ஏன் இந்த ஜீவர்கள்லாம் இப்படி வாழ்ந்துன்னுக்குதுன்னா என்னத்துக்கு வாழ்ந்துங்குது, சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிருதுக்கு தான். வேறு ஒன்றும் இங்கே பெருசாக சாதிக்கத்தில்லை. யாருக்குன்னா நிரூபிக்கிற முயற்சியில் ஏன்டா நம்ம இறங்கணும். எப்போ நம்ம நிரூபிப்போம், இந்த குடில் நிரூபிக்க நான் கட்டது இல்லை.